ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு கேரளா பாயசத்தோடு வந்திருக்கேங்க. உங்களில் யாருக்கெல்லாம் கேரளா பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்? வாங்க இந்த சூப்பரான கேரளா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிப்பியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. கேரளா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. உடைந்த பாசிப்பயிறு எடுத்துக்குவோம், ஜவ்வரிசி, தேங்காய் பால், நான் இங்கே கூழ மிளகை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். தேங்காய், கேஷ்யூ நட்ஸ் அண்ட் கிஸ்மிஸ், சிறிதளவு சுக்கு எண்ணெய், ஏலக்காய், தேவையான அளவு நெய். அளவெல்லாம் நான் வீடியோவில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம உடைந்த பாசிப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். சிறிதளவு நெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிங்க. நல்லா பொன்னிறத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் 3 to 4 விசில்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாசிப்பயிறு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இங்கே நான் ஜவ்வரிசியும் நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம குலமிளக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை கூட பாய்ச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சோல இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிங்க. வாங்க இப்போ நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேக வச்ச பாசிப்பயிரை நம்ம நன்றாக கரைத்து சர்க்கரையோட கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். நல்லா சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்குவோம். சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேங்காய் பாலையும் இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். அழகாக கலந்து எடுத்துக்கிங்க. இந்த கேரளா பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஓகே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம பாயசம் ரெடி ஆகிக்கிட்டே வருது. நல்லா கொதித்து வரணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க. இப்போ நம்ம தேங்காய் இந்த மாதிரி சிறிதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க. நல்லா நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கேரளா பாயசத்தோட ஸ்பெஷல் இது தாங்க. நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் ரெடி ஆயிடுச்சு, வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு கேரளா பாயசம் பிடிக்கும்னா கண்டிப்பாக என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பாயசம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம சுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கலந்து எடுத்துக்கிங்க. ஃபைனலி நம்ம வறுத்து வச்ச தேங்காய் அண்ட் தென் கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேங்க. அழகாக மெதுவாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிங்க. நம்மளோட சூப்பரான கேரளா பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் இங்கே சுட சுட உளுந்து வடையும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ண கேரளா பாயசத்தை நல்லா வாழை இலை பரிமாறி சாப்பிட போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் இது எவ்வளோ ருசியாக இருக்கும்னு. பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட கேரளா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. வாவ், சுவையான கேரளா பாயசம் ரெடி. பாயசம்னாலே அப்பளம் இல்லாமல. உங்களை யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான ரெசிபியில் பார்க்குறேன். பாய்.